நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சந்திரன் அம்புலி மாமா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவோம். அம்புலி திங்கட்கிழமை இது எல்லாமே சந்திரனை குறிக்கும். சந்திரன் தான் நம்முடைய ஜோதிட கலைக்கு முக்கியமாக அவரை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதகம் எழுதுகிறோம். சந்திரன் எந்த கட்டத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் ராசி என்று எடுத்துக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு 12 கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே டாப் எண்டு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இடது கை மூளை மேலே அதுதான் மீனராசிம்பாங்க. அங்கே சந்திரன் இருந்தால் அது மீனராசி. அதுக்கடுத்து மேஷம், இப்படியே சுற்றி 12 ராசியும் சுற்றி வரும். ஸோ சந்திரன் இருக்கும் இடத்தை நாம் ராசியாக எடுத்துக்கொண்டு நாம் ஜாதகத்தை கணிக்கிறோம். அதே போல் சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்து தான் அவனுடைய மனதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம். அவனுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்கும், புத்தி எந்த அளவுக்கு மயங்குமா மயங்காமல் இருக்குமா, கவலைப்படுவானா இல்லை செமி கிராக்கா இல்லை கிராக்காவன், இதெல்லாமே நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சந்திரன் தான். சந்திரன் மனக்கலக்கத்தை கொடுப்பான். சந்திர திசையோ சந்திர புக்தியோ சந்திரனுடைய நாளான திங்கட்கிழமையோ வரும்பொழுது பொதுவான எல்லாருக்குமே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் வரும். பேர்பட்ட வீரனாக இருந்தாலும் சரி, வெளியே தெரியாது. அவனுடைய வீரமாக இருக்கிறதுனால வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். ஸோ அந்த கலக்கம் மனதை கலங்க வைக்கும் ஒரு சக்தி யாருக்கு இருக்குது, சந்திரனுக்கு இருக்குது. அதே மாதிரி அவனை மாதிரி நிம்மதி கொடுக்கறதுக்கும் உலகத்தில் வேறு எந்த கிரகமும் இல்லை. எவனை ஒருவன் உன்னை எந்த அடிமட்டத்துக்கு கொண்டு போகிறானோ அவனே உன்னை மேலே கொண்டு உட்கார வைப்பான். இதுதான் கிரகநிலைகளுடைய ஒரு அம்சமே அதுதான். சனி பகவான் ஒன்று கெடுக்கிறான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 7 சனி, அஷ்டம சனி மற்றும் அந்த மாதிரி பார்த்த சனி, அது இல்லாமல் இந்த சனி திசையெல்லாம் வருது. சனி நல்ல இடத்துல இல்லை என்றால் உன்னை போட்டு என்ன பண்ணுவார், பிச்சு போட்டுருவார். தனித்தனியாக, கை தனியாக, கால் தனியாக, மனசு தனியாக உன்னை போட்டு நோகடித்து சாகடிக்காத குறையாக உன்னை வச்சுருப்பார். ஆனால் அதே அவர் உன்னை விட்டு விலகும் பொழுது எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தினாரோ அதை விட 100 மடங்கு அதிகமான உனக்கு தேவையான மட்டும்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவர் போவார். அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு, அதுதான் நல்ல கிரகத்துக்கு அழகு. அதே போல் சந்திரனும் அப்படித்தான். சந்திரன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனக்கலக்கமே அதுதான் பெரிய விஷயம். மனக்கலக்கம் என்பது மனசு சரியாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும் இல்லையா. இப்போ ஒருத்தரை பார்த்து பேசுகிறதாகட்டும், ஒரு முடிவெடுக்கிறதாகட்டும், இல்லை ஒரு போர் முனையிலே போய் சண்டை போடுவதாக துப்பாக்கியை பிடிச்சி ட்ரிகரை அமுத்துறதுதான் கூட மனசு சொல்லணும், புத்தி வேலை செய்யணும் இல்லையா. உலகத்துக்கு நம்ம கார் ஓட்டுற டிரைவர்லாம் எப்படி சாதாரண விஷயமா, 5 வேலை செய்யுது இல்லையா. அதே மாதிரி இந்த 5 இயக்கக்கூடிய ஒரே மனோசக்தி எதுன்னா சந்திரன் தான். சந்திரன் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மனசு கலங்க மாட்டான், சந்தோஷமாக இருப்பான். எது வந்தாலும் நெவர் மைண்ட் மாஸ்டர், பார்த்துக்கலாம்டா, என்னடா பெரிய விஷயம், அது என்ன பெரிய இதுவா, நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ளே அவன் அறியாமே சில ஐடியாக்கள் வரும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவனால் அந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும். அதே மாதிரி அந்த வாகனத்தை ஓட்டி செல்பவரும் அப்படி தான். எந்த விதமான ஒரு நுணுக்கமான குறுகலான இடங்களில் கூட பத்திரமாக நம்மளை அழைத்து சென்று சேர்க்கக்கூடிய அந்த சாரதி என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு சந்திரன் முக்கியமான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்போது அந்த சந்திரனை நாம் வழிபடலாம் இல்லையா. சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் இது 2 சொல்லலாம். சைவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திங்களூர்னு சொல்லக்கூடிய, எங்கே இருக்குது திங்களூர், திருவையார் பக்கம் இருக்கக்கூடிய திங்களூர்னு சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே சந்திரனுடைய கதிர்வீச்சு திங்கட்கிழமைகளில் மற்றும் பௌர்ணமி நாட்களில் அதிகமாக வருகிறது. வைணவத்தில் திருப்பதி பாலாஜி நின்ற நிலையில் இருக்கக்கூடிய திருப்பதியில் பாலாஜி கோவிலுக்கும் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சொல்லுவாங்க நிறைய பேர், திருப்பதி போயிட்டு வந்தேன் நல்லா இருக்கேங்க, திருப்பதி போயிட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க, திருப்பதி போயிட்டு எனக்கு பைத்தியம் ஆகி போச்சுங்க, திருப்பதி போயிட்டு எனக்கு எல்லாமே லாஸ் ஆகி போச்சுங்க. அப்போ என்ன அர்த்தம், சந்திரனுடைய அமைப்பு உனக்கு சரியில்லை என்றால் அங்கு சென்று வரும் பொழுது உன்னை அது தாக்கும். அதாவது
9 கிரகங்கள் இருக்குது, நவநாயகர்கள் இருக்காங்க. அவங்க 9 பேருமே ஏன் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, ஒரே லைனில் இருக்கிறது இல்லை? ஏன் ஒவ்வொருத்தரும் ஒரு திசையை பார்த்தான்னு இருக்கிறாங்க? அப்போ தாங்கிற அகந்தையா? அப்படி இல்லை. சட்டம் தன் கடமை செய்யணும்னு சொல்கிற மாதிரி அவரவர்களுக்கு கொடுத்த அந்தந்த டியூட்டியை அவங்க செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நான் சூரியனை வச்சுக்கோமே, இந்த பக்கத்தில் இருக்கிற சந்திரனை வச்சுக்கோமே. சந்திரனும் சூரியனும் பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ஆளுப்பா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சந்திரன் என்ன சொல்லுவார்? சூரியன் பார்ப்பார், ஆமாப்பா அவன் நம்ம ஆள் தான்ப்பா, உனக்கு நீ உன்னுடைய திசை நடக்குது, அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காது, அவன் நம்ம ஆளும்பார். புரியுதுங்களா? அதாவது இது நம்மளால் அது நம்மளால்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகும்? ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்கள கஷ்டத்தை அனுபவிக்க விடாமல் இன்னொரு பிறகு எடுக்க வச்சுருவாங்க. அதனால தான் ஆண்டவன் பார்த்தான், யாரும் பார்த்துக்கூடாது, அவன் வேலையை அவங்க செய்யடா அப்படின்னு 9 கிரகங்களையும் 9 பக்கத்தையும் திருப்பி வச்சுருக்கான். ஒன்றோடு ஒன்றும் சேரவே சேராது என்றைக்குமே. அப்படி சேர்ந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உலகம் வேறு மாதிரி போயிடும். அப்போது சந்திரனுடைய அமைப்புகள் நன்றாக இருந்தவள் என்ன செய்யலாம்? மருத்துவத்துறையில் செய்யலாம். மருத்துவத்துறை இருக்குல்லையே, அது எஸ்பெஷலி சைக்காலஜி சம்மந்தப்பட்டது, இல்லை மூளை அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது, அப்புறம் எண்ணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒருத்தருடைய ஹியூமனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில, அதாவது எண்ணம் சார்ந்த சில விஷயங்களை சரி செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இல்லை அது இல்லாமல் இன்னொன்று இது ஒன்று சொல்லுவாங்க, இது ஒரு வார்த்தை ஃப்ரஸ்ட்ரேஷன்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சந்திரனுடைய அமைப்பு தான். ஸோ சந்திரன் நிலையாக எப்போதும் எதுவுமே நிலையாக இருக்காது. ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த அவங்க நேரம் வரும்பொழுது அந்த கிரகத்தில் உண்டான நன்மை தீமைகளை அது என்ன பண்ணும்? காமிச்சே தீரும். அப்போ அந்த சந்திரனுடைய அமைப்பு நன்றாக இருக்குமானால் உனக்கு மனக்கலக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நல்ல இடத்துல இல்லை என்றால் உன்னை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ரூமை விட்டு வெளியே போக முடியாது. பயம் பையா பயம், இங்கே திரும்பினா பயம், அங்கே திரும்பினா பயம், வெளியே போனால் பயம். ஐயோ காரில் சிலவங்க தனித்தனி நினச்சிக்குவாங்க. இங்கேருந்து அந்த கார்னர் போகிறதுக்குள்ளே யாராவது குறுக்க வந்து மேலே காரை ஏற்றிட்டு என்ன பண்ணுறது? இப்போ பாத்ரூமில் குளிக்கும்போது ஷவர் பாத்து, சில பேர் நல்லா ஷவர் பாத்து ஆன் பண்ணி குளிக்க மாட்டாங்க தெரியுமா? ஷவர் பாத்துலேருந்து தண்ணி வேகமாக வந்து பாத்ரூம் ரொம்ப போயிடுச்சுன்னு ஏன் நம்ம உள்ளே முழுகி போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி சில ஒரு பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணணும்? நம்ம நீயே துணை ஈஸ்வரா அப்படி என்ன பண்ணணும்? சந்திரமௌலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை நாம் நாட வேண்டும். சந்திரமௌலீஸ்வரர், சந்திரனை தன் முடியிலே சூடி கொண்டிருக்கும் மௌலினா யார்? சிவபிரான். ஸோ அவரை வழிபாடு பண்ணணும். அதனால் திங்களூரில் இருக்கக்கூடிய சிவபிரானை பார்க்கலாம், இல்லை திருப்பதி பாலாஜியை போய் பார்க்கலாம். இல்லையா ஒன்றும் முடியலையா, நிறையா பச்சரிசியில் செய்த உணவை நம்ம சாப்பிட்லாம். இந்த பச்சரிசியை நிறைய பேருக்கு தானம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும். ஸோ சந்திரனுடைய நிறம் பார்த்திங்கன்னா பால் நிறம், வெண்மை நிறம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் கூட பார்த்திங்கன்னா தன் பெட்டை கூட பார்த்திங்கன்னா வெள்ளை பெட்ஷீட் போட்டிருப்பாங்க, வெள்ளை தலாணி உரை போட்டிருப்பாங்க, வெள்ளை பெட்ஷீட் போத்திக்குவாங்க. ஸோ அப்போ வெண்மை நிறம் ஒருவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. டார்க் கலர்ஸை விட ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலரில் நீங்கள் உங்களுடைய படுக்கை விரிப்போ அல்லது படுக்கை அறையில் இருக்கக்கூடிய சாமான்கள் இருந்தால் இரவு நேரங்களில் உங்களுக்கு நன்றாக உறக்கம் வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் மூளையெல்லாம் நல்லா வளர்ச்சி அடையும், உடல்நலம் நன்றாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்ன? தூக்கம்தான். தூக்கம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்காத குறையாக செய்வாங்க, ஒவ்வொரு வியாதியாக உடம்புக்கு வந்துடும். ஆகவே சந்திரனுடைய அமைப்புகளை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தில் அவனுடைய தைரியத்தை பற்றியும் அவனுடைய வீரியத்தை பற்றியும் மற்றும் அவனுடைய பொறுமையான குணம், அது சொல்கிறாங்கள்ல, ஈவிரக்கம் பார்க்குறான், ரொம்ப கைண்டாக இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் யார்? சந்திரன் தான். ஆகவே சந்திரனையும் நாம் எதிரியாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி வழிபாடு செய்வோம். சிலவங்க சொல்லுவாங்க, சாமி நான் இந்த கோயிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கவலைப்படாதீங்க, நீயே எனக்கு சரி பண்ணி கொடு. உன்னை பார்க்க வந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க, திருப்பி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்போது நீ இன்னொரு முறை நான் வரேன், எனக்கு நீ அதை என்ன பண்ணோம்? திருப்பி அனலைஸ் பண்ணி ரீகால்குலேட் பண்ணி என்ன முன்னேற்ற சாமி அப்படின்னு வேண்டிக்கணும்.
உடனே எதிரி மாதிரி திருப்பதி போய்ட்டு தான் எனக்கெல்லாம் லாஸ் ஆகி போச்சு, இவன் திருப்பதி போக மாட்டேன். போகாத. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? உனக்கு தேவையானது கிடைக்கவில்லை என்றால் தேவையானது கிடைக்கும் வரை நீ போராட வேண்டும். எங்கே போய் உனக்கு அடி விழுந்ததோ அதே இடத்துக்கு போய் திருப்பி போயிட்டு வா. உன் அடியெல்லாம் என்ன ஆகும்? மறைஞ்சிடும், நல்ல பேர் வரும். அது யாருமே செய்கிறதில்ல. போயிட்டு வந்தால் பிரச்சனை ஆகி போச்சுங்க, நான் போக மாட்டேன். அப்போ நீ தான் பைத்தியம். யார் உனக்கு பிடிக்கலையோ அவங்கள்ட்டையே நீ போய் 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 பேசிக்கிட்டே இரு. பார்ப்பாங்க, பரவாயில்ல, வந்துட்டான், போய் தொலைகிறோம், போ, நம்மளே நம்பி வந்துட்டான் அப்படின்னு. அதாவது அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர். அதை நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், யார் உனக்கு சண்டைக்காரனோ அவங்க காலில் விழுந்துரு, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆகவே சந்திரனுடைய அமைப்புகள் இவ்வளோ தான் சமாச்சாரம். சரியா? இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. 3ஆம் பிறை என்று சொல்லுவாங்க. அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் பிறை வந்து மேற்கிலே தோன்றும். ஒரு சில நிமிடங்களே இருக்கும். அந்த 3ஆம் பிறையை தயவு செய்து நீங்கள்லாம் அதை பாருங்கள். மாலை நேரத்தில் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கோடி புண்ணியம், பிறவியற்ற நிலைக்கு போகலாம், முக்தி கிடைக்கும். பழங்காசம் 2வது. சாமி அடுத்த ஜென்மம் தான் இப்போ கவனிங்க. இது போன ஜென்மத்தில் பண்ண பாவ கணக்கு, இப்போ இந்த ஜென்மத்தில் அதை வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற உங்கள் ஜாதகம் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜென்ம கணக்கு கிடையாது. போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச கணக்கு தான் அதில் வந்திருக்குது. திரும்ப சொல்கிறேன். அதனால் ஜென்மம் தானே, அடுத்த ஜென்மம் பார்த்துக்கலாம், இப்போ வேணான்னு ஒதுங்கி போனீங்கன்னா இன்னும் இதை விட கேடுகட்ட ஜென்மம் எடுப்பீங்க. வேண்டாம். ஆகவே இந்த ஜென்மத்திலேயே நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரே வழி, 3ஆம் பிறையை கண்ணார பார்த்து தரிசனம் செய்யுங்க. போதும், ஒன்றும் வேண்டிக்க வேணாம். இதை கூட அதை கூட ஒன்றும் கேட்காது, அவனுக்கு தெரியும் எல்லாம். அந்த அப்படியே பாருங்கள், அந்த 3ஆம் பிறையை பார்த்து கும்பிடுங்க. பிறவியற்ற நிலைக்கு என்னை கொண்டு போங்க, அவ்வளோதான். அதுதான் முக்கியம். பிறவி இல்லாமல் போயிட்டோம்னு வைங்க, இதோட முடிஞ்சு போச்சு எல்லாம். சரியா? ஆகவே சந்திர தரிசனம் கூடி வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த 3ஆம் பிறைக்கு இருக்கிறது. அது மட்டும், அதுக்கு அடுத்தது பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அந்த கிழக்கே உதயமாகும் அந்த சந்திரனை கண்ணார பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு இருந்துங்க பௌர்ணமி இன்னைக்கு. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். நிறைந்த பௌர்ணமி என்று நீங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக்கலாம், கேட்டே வாங்கிக்கலாம். சக்தியின் அம்சம் தானே, பெண் தன்மை உள்ளது தானே பௌர்ணமி, ஆண் தன்மை உள்ளது அமாவாசை அல்லவா? ஆகவே சந்திரனை நாம் வழிபாடு செய்ய 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 நம் மனக்குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.